இணைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வருகிற சித்திரை திருநாளை எப்படி இந்த புத்தாண்டை கொண்டாடணும் என்ற வழிமுறை உங்களுக்கு சொல்ல போகிறேன், கேளுங்க. முதல் நாளே மா பலா வாழை அப்படின்ற முக்கனியான பழங்கள், அப்படி அந்த பழம் கிடைக்கலனாலும் வேறு ஏதாவது ஒரு சில பழங்கள், 3 பழங்கள், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க, மஞ்சள், குங்குமம், பூ வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சு அது கூட ஒரு கண்ணாடியும் வச்சு பூஜை ரூமில் வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் எந்திரிச்ச உடனே பூஜை ரூமுக்கு போக முடியலனாலும் நீங்கள் தூங்குறதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வச்சுட்டு தூங்கலாம். காலையில் 1ஆம் தேதி ஆன உடனே எந்திரிக்கிறீங்க இல்லையா, எந்திரிச்சு இந்த பொருட்கள் மீது கண் விழித்து அந்த கண்ணாடியை எடுத்து உங்கள் முகத்தை பார்த்துட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். சகலமும் எனக்கு நீண்ட நாளுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு பொருளையும் நம்ம கண்ணில் தொட்டு ஒத்திக்கிட்டு இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சு நம்ம திருப்பி போய் காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து நம்ம சாமி கும்பிடணும். கூடவே பஞ்சாங்கம் இருந்துச்சுன்னா பஞ்சாங்கம் வச்சும் சாமி கும்பிடலாம். இல்லை பழக்கம் இல்லைன்னா அதை தவிர்த்தோ நீங்கள் அன்றைய நாளை சாமி கும்பிடலாம். எனக்கு இறைவா, எனக்கு எல்லா வகையான ஆரோக்கியங்களையும் அனைத்து செல்வங்களையும் அருளி என்னை மன வலிமையோடு ஆரோக்கியத்தோடும் இந்த வாழ்க்கையை கடக்க பயணப்பட எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்ட்டு சாமியை கும்பிட்டு இந்த சித்திரை நாளை நம்ம அழகாக கொண்டாடலாம். வாழ்க வளமுடன்.